தமிழ் திரைப்படமா வெளியாகி வசூல் சாதனை படிச்ச விஜய் சேதுபதியோட மகாராஜா திரைப்படம் சீனாவிலையும் வெளியாகி மாபெரும் வசூல் சாதனை படிச்சுக்கிட்டு இருக்கு. சீனாவை தொடர்ந்து அடுத்ததா இன்னொரு நாட்டிலையும் இந்த படத்தை ரிலீஸ் செய்ய படக்குழு திட்டமிட்டு இருக்காங்களாம். முதல் 2 நாட்கள்ல மகாராஜா திரைப்படம் எவ்வளவு வசூல் செஞ்சிருக்கு சீனாவுல அப்படின்ற தகவல் தான் வெளியாகி இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்றத பத்தி டீடைல்டா பார்க்கலாம். மக்கள் செல்வன் என்று அழைக்கப்படக்கூடிய விஜய் சேதுபதி இருக்காரு இல்லையா, அவரோட நடிப்புல வெளியான மகாராஜா திரைப்படம் இப்ப சீனாவுல வெளியாகி மிகப்பெரிய வசூல் சாதனை படிச்சுக்கிட்டு இருக்கு. இயக்குனர் நித்திலன் சுவாமிநாதன் இயக்கத்துல விஜய் சேதுபதி நடிப்புல இந்த ஆண்டு வெளியான திரைப்படம் தான் மகாராஜா. இந்த படத்துல சாச்சனா, அனுராக் காஷ்யப், அபிராமி, மம்தா மோகன்தாஸ், சிங்கம்புலி, நட்டி நடராஜன் பல முக்கியமான நட்சத்திரங்கள் படத்தில் நடிச்சிருந்தாங்க. மக்கள் மத்தியில் அமோக வரவேற்பு கிடைச்சதுனால இந்த படமானது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. இது விஜய் சேதுபதி சினிமா கேரியர்லயே 50வது படம் அப்படிங்கிறதுனால இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்புமே உச்சகட்டத்தில் இருந்துச்சு. படம் எதிர்பார்த்ததை விடவும் மிக சிறப்பா வந்திருந்தது. கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேல வசூல் சாதனை படிச்சிருந்தது. இந்த நிலையில தான் மகாராஜா திரைப்படமானது இப்ப சீனாவோட வெளியாகி இருக்கு. சீனாவிலேயுமே இந்த படத்துக்கு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்திருக்கிறதுனால அங்கேயுமே வசூல் வேட்டை நடத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ற தகவலானது வெளியாகி இருக்கு. பிரீமியர் மற்றும் முதல் 2 நாட்கள்லயே மகாராஜா திரைப்படமானது இதுவரைக்கும் 25 கோடி வரைக்கும் வசூல் செஞ்சிருக்கு அப்படின்ற தகவல் தான் கிடைச்சிருக்கு. இதனால மகாராஜா படக்குழுவுமே மிகப்பெரிய உற்சாகம் அடைஞ்சிருக்காங்க. சீனாவை தொடர்ந்து அடுத்ததா ஜப்பான்லயுமே இந்த படத்தை ரிலீஸ் செய்யவும் படக்குழு திட்டமிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவல் தான் வெளியாகி இருக்கு. ஒரு சிறப்பான படைப்பிற்கு மொழி எந்த வகையிலுமே தடை இல்லை அப்படிங்கிறதுக்கு மகாராஜா திரைப்படமே மிகப்பெரிய எடுத்துக்காட்டா மாதிரி இருக்கு. சரி, ஓகே, நீங்களும் மக்களோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இப்ப இந்தியாவை கடந்து சீனாவிலேயுமே வசூல் சாதனை படிச்சிட்டு இருக்கக்கூடிய விஜய் சேதுபதியோட மகாராஜா திரைப்படத்தை பத்தி உங்களோட கருத்துக்களை